எப்பவுமே ஆள் அரவம் இல்லாத அந்த முந்திரி காட்டுக்குள்ள அன்னைக்கு ஊரே கூடி இருந்துச்சு. அங்க ஒரு இளைஞரும் அவருக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு இளம்பெண்ணும் கைகள் கட்டப்பட்ட நிலையில மண் தரையில முட்டி போட வைக்கப்பட்டிருந்தாங்க. கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல பிணங்கள் எரிக்கிற சிதை தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு கொடூர கொலைவெறி கும்பல். அப்போ அங்க வந்த அந்த இளைஞனுடைய தாய் தன்னுடைய மகனை விட்டுடுங்க அப்படின்னு அந்த கும்பல்ல இருந்தவங்களோட காலில் விழுந்து கெஞ்சினாங்க. ஆனா அவங்க அதை எதையுமே காதுல வாங்கிக்கல. அந்த 2 பேருக்கும் அது வரைக்கும் பண்ண கொடுமைகள் பத்தாதுன்னு அந்த கொடூர கொலைவெறி கும்பல் அவங்க 2 பேர் வாயிலையும் வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்துனாங்க. அதுல அந்த இளம்பெண் கொஞ்ச நேரத்திலேயே விஷத்தோட வீரியம் தாங்காம தன்னுடைய உயிரை இழந்தாங்க. அந்த இளைஞரோட உயிர் உடலை விட்டு பிரியாம ஊசலாடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அந்த கொலைவெறி கும்பல் இளம்பெண்ணை பிணமாவும் அந்த இளைஞரை உயிரோடவும் அவங்களுக்குன்னு தயார் செய்யப்பட்ட தனித்தனி சிதைகள்ல போட்டு தீ வச்சு கொளுத்தி படுகொலை பண்ணாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்த ஊர் பொதுமக்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2003வது வருஷம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பரபரப்புக்கு உள்ளாக்குன தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா ஆணவ படுகொலை அப்படிங்கிற பெயர் பதத்தை உருவாக்குன கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் விருதாசலத்தை அடுத்த புதுநத்தம் புதுக்காலனியை சேர்ந்த சாமிக்கண்ணு அப்படிங்கிறவரோட மகன் தான் முருகேசன். இவர் பெங்களூர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பொறியியல் பட்டதாரியான இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புதுக்குறைப்பேட்டையை சேர்ந்த துரைசாமியின் மகளான கண்ணகி அப்படிங்கிற மாணவி கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு பின்னாடி காதலாவும் மாறி இருக்கு. இவங்களோட இந்த காதல் கண்ணகியோடைய வீட்டுக்கு தெரிய வர அவங்க இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதையும் மீறி கல்லூரி வாழ்க்கைக்கு அப்புறமாவும் அந்த காதல் தொடர்ந்திருக்கு. முருகேசன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதாலையும் கண்ணகி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதாலையும் கண்டிப்பா வீட்டுல இதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி அவங்க 2 பேருமே 2003 மே 5 அன்னைக்கு கடலூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தங்களுடைய வீட்டுக்கு போய் எதுவுமே தெரியாத மாதிரி தங்களுடைய ரகசிய திருமணத்தை ரகசியமாவே வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் எத்தனை நாள் தான் இப்படி ரகசியமாவே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணி சுமார் 2 மாசங்களுக்கு அப்புறம், அதாவது 2003 ஜூலை 6ஆம் தேதி ஊரை விட்டு வெளியே போய் எங்கேயாச்சும் வாழலாம்னு வீட்டை விட்டு அவங்க கிளம்புனாங்க. முருகேசன் கண்ணகிய விழுப்புரம் மாவட்டம் மூங்கில்துறை பட்டுல இருக்கிற உறவினர் வீட்டுல விட்டுட்டு அவர் ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்துல வண்ணாங்குடி காட்டுல இருந்த உறவினர் வீட்டுல தங்கி இருந்தாரு. இந்த நிலையில ஜூலை 6 அன்னைக்கு மாலையில இருந்து கண்ணகியை காணலன்னு கண்ணகியோடைய அண்ணன் மருதுபாண்டியனும் அப்பா துரைசாமியும் வெவ்வேறு இடங்கள்ல தேடினதுல கண்ணகிக்கு முருகேசன் கூட ரகசிய திருமணம் நடந்தது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் 7ஆம் தேதி காலையில முருகேசனுடைய வீட்டுக்கு போய் உன்னுடைய பையன் எங்க அப்படின்னு முருகேசனுடைய அப்பா கிட்ட கேட்டிருக்காரு மருதுபாண்டியன். அதுக்கு என்ன விஷயம்னு முருகேசனுடைய அப்பா கேட்க அதுக்கு மருதுபாண்டியன் உன் பையன் என்கிட்ட காசை வாங்கிட்டு தராம இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மருதுபாண்டியன் சொல்றது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்ட சாமிக்கண்ணு முருகேசனை தேடி வீட்டை விட்டு கிளம்புனாரு. அந்த நேரத்துல அங்க இருந்த முருகேசனுடைய தம்பி வேல்முருகனை ஒரு அறைக்குள்ள அடைச்சு மருதுபாண்டியனும் அவருடைய ஆட்களும் சரமாரியா தாக்குனாங்க. சம்பவத்தை கேள்விப்பட்டு சமாதானத்துக்கு வந்த முருகேசனுடைய சித்தப்பாவுக்கும் கெடு விதிக்கப்பட்டு முருகேசனை கூப்பிட்டு வர்றதுதான் ஒரே வழி, இல்லைன்னா வேல்முருகனை விடமாட்டோம்னு மருதுபாண்டியன் சொல்லியிருக்காரு. நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்காக முருகேசன் எங்க இருப்பார்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகேசனுடைய சித்தப்பா முருகேசனை விருதாசலம் வண்ணாங்குடி காட்டுல உள்ள அவங்க அக்கா வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தாரு. 7ஆம் தேதி மாலை முருகேசன் வந்ததுமே கண்ணகி எங்கன்னு கேட்டு முருகேசனை கண்ணகியுடைய குடும்பத்தினர் தனியா கூப்பிட்டு போய் பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க. ஆனா அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் முருகேசன் கண்ணகி எங்க இருக்காருன்னு சொல்லாமையே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல முருகேசனை தலைகீழ தொங்க விட்டு அவர் தலையில அடிச்சப்பதான் கண்ணகி எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த முருகேசன் சொன்னாரு. அவங்களோட இந்த சித்திரவதை மறுநாள் காலை வரைக்கும் நீடிச்சுது. கண்ணகியை தேடி போன அவங்க குடும்பத்தினர் ஜூலை 8 அன்னைக்கு கண்ணகியை அந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே குப்பநத்தம் கிராமத்துல சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு முந்திரி காட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க.
அங்க அவங்க 2 பேருமே கட்டி வைக்கப்பட்டு உயர் ஜாதியை சேர்ந்த நீயும் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த இவனும் எப்படி காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது முருகேசனுடைய தாயார் அங்க வந்து என்னோட பையனை விட்டுடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கொடூர கொலைவெறி கும்பல் அவங்களுடைய கெஞ்சலுக்கு செவி சாய்க்காம தொடர்ச்சியா முருகேசனை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே நேரத்துல அவங்க 2 பேரையும் தீ வச்சு எரிக்கிறதுக்காக அவங்க உயிரோட இருக்கும்போதே கண்ணகிக்கு சுடுகாட்லயும் முருகேசனுக்கு சுடுகாட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல உள்ள ஒரு பகுதியிலையும் சிதை தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு அப்புறமா அவங்கள கொலை பண்ணணும்னு முடிவெடுத்து அவங்க வாயில வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்த முயற்சி பண்ணாங்க அந்த கொலைவெறி கும்பல். சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல்ல எந்த வலுவும் இல்லாம இருந்த கண்ணகி அந்த கொலைவெறி கும்பல் கிட்ட எந்த எதிர்ப்பையும் காட்ட முடியாம இருந்ததால அவங்களுக்கு வாயிலையும் காதுலையும் விஷம் ஊத்தப்பட்டுச்சு. ஆனா முருகேசன் விஷத்தை விழுங்காம இருக்க வாயை இறுக்கமா மூடிக்க அவர் வாயில அருவாளால வெட்டி அதன் வழியா விஷம் அவருக்கு வாயில ஊத்தப்பட்டுச்சு. முருகேசன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல கண்ணகி உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கு அப்புறமா கண்ணகி பிணமாவும் முருகேசன் உயிரோடவும் அவங்களுக்குன்னு தயார் செய்யப்பட்டிருந்த சிதையில மனசாட்சியே இல்லாம எரிக்கப்பட்டாங்க. முருகேசன் சித்திரவதை செய்யப்படும் நேரத்திலேயே அவங்க குடும்பத்தினர் விருதாசலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் அதை கவனிக்காமையே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சம்பவம் நடந்ததுக்கு மறுநாள் அந்த பகுதிக்கு போன காவல்துறை அந்த இடத்த பார்வையிட்டு யாரையுமே விசாரிக்காம ஒரு வழக்கா கூட அதை பதிவு செய்யாம இருந்திருக்காங்க. அந்த கொடூர கொலை சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகியும் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாமே இருந்துச்சு. இந்த கொலையில போலீஸ் கண்ணகி குடும்பத்தாருக்கு உதவியா இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி பின்னாடிதான் முருகேசனுடைய குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு. இந்த நிலையில சம்பவம் நடந்து சுமார் 10 நாட்களுக்கு அப்புறம் முதல் முறையா அந்த சம்பவம் நக்கீரன் வார இதழில செய்தியா வெளியாச்சு. அதை தொடர்ந்து சம்பவம் நடந்ததுல இருந்து 18 நாட்கள் கழிச்சு விஓவோட புகாரை வாங்கி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சதால கண்ணகியோட குடும்பத்தாரும் முருகேசனுடைய குடும்பத்தாரும் கொலை பண்ணிட்டாங்கன்னு பொய் குற்றச்சாட்டு வழக்கு தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில முருகேசன் குடும்பத்தினர் தரப்புல முருகேசனுடைய அப்பா, சித்தப்பா உட்பட 4 பேர் மேலையும் கண்ணகி குடும்பத்தினர் தரப்புல 4 பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை கைது பண்ணாங்க விருதாசலம் போலீஸ். இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அம்பேத்கர் சட்ட உதவி மையத்துல இருந்த மூத்த வழக்கறிஞர் ரத்தனம் மற்றும் சமூக ஆர்வலர் சுகுமாரன் இணைஞ்சு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல இது ஒரு ஆணவ படுகொலை தான், இந்த கொலைக்கும் முருகேசனுடைய குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்ல, இந்த வழக்குல போலீஸ் கண்ணகியுடைய குடும்பத்தாருக்கு சாதகமா நடந்துகிட்டாங்க, அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஏப்ரல் 4ல வழக்க கையில எடுத்த சிபிஐ வழக்கு தொடர்பா அனைவரையும் விசாரணை செஞ்சாங்க. கண்ணகி மற்றும் முருகேசனுக்கு விஷத்தை ஊத்த பயன்படுத்தின டம்ளரை சம்பவ இடத்துல இருந்து சிபிஐ கைப்பற்றினாங்க. மேலும் இந்த கொலையை நேர்ல பார்த்த முருகேசனுடைய சகோதரி தமிழரசி, அப்பா சாமிக்கண்ணு, முருகேசனுடைய தம்பி வேல்முருகன் மற்றும் பழனிவேலு ஆகியோர் முக்கிய சாட்சிகளா சேர்க்கப்பட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச சிபிஐ அதே வருஷம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்குல கண்ணகியுடைய தந்தை துரைசாமி, அண்ணன் மருதுபாண்டி, அவங்களுடைய உறவினர்கள் 11 பேரு, மேலும் வழக்க சரியா விசாரிக்காம கண்ணகி குடும்பத்தாருக்கு சாதகமா நடந்துகிட்ட அப்போதைய இன்ஸ்பெக்டர் செல்வமுத்து, எஸ்ஐ தமிழரசன் உள்ளிட்ட 15 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. கடலூர் மாவட்ட SC/ST சிறப்பு நீதிமன்றத்துல நடந்த இந்த வழக்கு விசாரணை அப்போ 81 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில 31 பேர் பிறழ் சாட்சிகளா மாறினாங்க. சுமார் 17 வருஷங்களா நடந்த இந்த வழக்கு விசாரணையுடைய தீர்ப்பு 2021ல வழங்கப்பட்டுச்சு. அதுல குற்றம் சாட்டப்பட்ட 15 பேர்ல 13 பேரை குற்றவாளிகளா தீர்ப்பளிச்சது நீதிமன்றம். கண்ணகியுடைய அண்ணன் மருதுபாண்டியனுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. மத்த 12 பேருக்கும் ஆயுள் தண்டனை தீர்ப்பா வழங்கப்பட்டுச்சு. இனி தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட கொடுமை நடக்காம இருக்கவே இந்த தண்டனை வழங்கப்பட்டுச்சுன்னு தீர்ப்பு வழங்கின நீதிபதி கருத்து தெரிவிச்சாரு. தண்டனையை ரத்து செய்ய கோரி 13 பேர் தரப்புலையும் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. மேல்முறையீடு மனுக்களை நீதிபதிகள் PN பிரகாஷ், AA நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிச்சது. சிபிஐ தரப்புலையும் முருகேசன் குடும்பத்தினர் தரப்புலையும் இந்த கொலை சம்பவத்திற்கு தொடர் சாட்சியங்கள் இருக்கிறதாகவும் இது ஆணவ கொலை தான் அப்படிங்கறதால கடலூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்யணும்னு வாதிடப்பட்டுச்சு. எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கண்ணகியுடைய சகோதரர் மருதுபாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சி உத்தரவிட்டாங்க. மேலும் அப்போதைய உதவி ஆய்வாளர் தமிழ்மாறன் மீதான ஆயுள் தண்டனையை ரத்து செய்த நீதிபதிகள் வேறு ஒரு பிரிவுல 2 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே 1 ஆண்டு சிறை தண்டனையையும் உறுதி செஞ்சு உத்தரவிட்டாங்க.
அன்னைக்கு மட்டும் கண்ணகி முருகேசன் கொல்லப்படாம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க ஒரு நல்ல வேலையில இருந்து ஜாதி வெறி இல்லாத அடுத்த சந்ததியை உருவாக்கி அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. தமிழரா பிறந்ததுக்கே நாம பெருமை அடையணும்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல தமிழ் சமுதாயத்துல இவ்வளவு கேவலமான அருவருப்பான விஷயங்கள் நடக்கும்போது அதை எப்படி பெருமையா எடுத்துக்க முடியும்னு ஒரு கேள்வி எழும்புது. நான் இந்த விஷயத்த சாதிச்சிட்டேன்னு பெருமை அடையலாம், இந்த கேவலமான பண்புகள் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறதுக்காக கூட ஒருத்தர் பெருமை அடையலாம். ஆனா இந்த ஜாதியில நான் பிறந்ததால பெருமை அடைகிறேன், தமிழரா பிறந்ததால பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்களையும் நினைச்சு பார்த்தா அப்படி ஒரு பெருமை உணர்வு வருமாங்கிறது சந்தேகம்தான். உண்மையில ஜாதி வெறியில கொலை பண்றவங்க மட்டும்தான் மோசமானவங்களா, இல்ல கொலைலாம் பண்ணாம ஜாதி உணர்வை அடுத்த சந்ததிக்கும் கடத்துற நம்மள ஒருத்தரா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் மோசமானவங்க தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.